ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்ன பார்ப்போம் அப்படின்னா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்கலான்றதை அப்புறம் பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். என் குடும்பத்தார் அனைவரும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெல்த் யூஸை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹெல்த் யூஸை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது நம்மளோட ஹெல்த்துக்கு எப்படி ப்ராப்ளம் வருது, அதை எப்படியெல்லாம் நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புக்கு வந்து நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளோட உணவு பழக்கத்தினால வருது. நம்மளோட உணவு பழக்கம் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா மேக்சிமம் நம்மளுக்கு நோயற்று வாழலாம். நம்ம எல்லாரும் மக்கள் மாதிரியும் நம்மளும் வாழலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் இருங்க, இப்படியெல்லாம் இருந்தால் இந்த நோய் வராது, இந்த நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஏன் பயன்படுத்த மாட்டோம்னா, சரி அதுதானே அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். ஆனால் அவங்க வந்து அதே இதை நமக்கு ஒரு வடிவ முறையில் டேப்லெட் வடிவத்தில் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம நோய் இருக்குது, அந்த மாத்திரை போட்டு தான் ஆகணும்னு கம்பல்சரி நம்ம போடுவோம். அதை ஏங்க நம்ம உணவு பழக்கத்திலேயே மாற்றிக்கிறக்கூடாது? அதை ஏன் நம்ம உணவு பழக்கத்து மூலியமாகவே நம்மளோட உடம்பை ஹெல்த்தாக வச்சுக்கிறக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ. இப்போ என்னன்னா, பல்ஸ் இருக்கவங்க மேக்சிமம் முந்தி காலத்துலலாம் 100ல் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தொந்தரவு வந்து எப்படி வருது, எப்படி போகுதுன்றது தெரியாது. இப்போ வந்து விஞ்ஞானி முறையில் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம். அப்போ நம்ம இன்னுமே போய் அந்த மாதிரியே போகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப மக்களுக்கு வந்து நோயே இல்லாமல் மக்களே கிடையாது. எந்த வீட்டை பார்த்தாலும் சுகர் இருக்குன்றாங்க, உப்பு சத்து இருக்குன்றாங்க. முந்தியெல்லாம் வந்து யாருக்கும் அந்த மாதிரி நோயெல்லாம் கிடையாது. அப்போ பல்ஸ் வராத காரணம் என்னன்னு சொன்னால், தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அதே இதை டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, தண்ணி நிறையா குடிங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறக்காக நம்ம குடிக்கிறோம். அதை ஏன் நம்ம தண்ணி நிறைய எடுத்துக்கிறக்கூடாது? அதுக்குன்னு நம்ம ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நம்மளாவே எடுத்துக்கலாமே, அப்போ நோய் இல்லாமல் வாழலாமே அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யலாம். இப்போ பல்ஸ் வர்றவங்க எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் ஆப்ரேஷன் பண்ணணும், டேப்லெட்டில் சரியாகாது. அந்த மாதிரி தான் கொண்டு வர்றாங்க. அதனால நம்ம ஏன் அதை நம்ம உணவு பழக்கத்து மூலியமாவே அதை மாற்றிக்கிட்டு நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம உசுர் மேலே நம்ம உசுரை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நல்லா ப்ரெஸ் பண்ணுறவங்க ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லாட்டி வாயை கொப்பளிச்சுட்டு கூட நல்லா வந்து 1/2 லிட்டர் தண்ணி, அந்த தண்ணியை வந்து நல்லா கடகடன்னு அண்ணாக்க குடிங்க. கடகடன்னு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா, குடிச்சிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படி சேரில் உட்காந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பெருங்குடல் பகுதி எல்லாமே போய் அந்த நீர் என்ன செய்யும்னா ஃபுல்லாக அலசி எடுத்து நம்மளோட டைலட்டை வந்து நமக்கு டைட் இல்லாமல் லூஸ் மோஷனாக போக விட்டுரும். அப்படி லூஸ் மோஷனாக போச்சு அப்படின்னா பல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ மேக்சிமம் மெயின் எது? தண்ணி. இதை ஏதாவது காசு போட்டு வாங்கணுமா? இதுக்கு ஏதாவது காசு தரணுமா? நம்ம தண்ணி காசு போட்டு வாங்கணுதே. இப்போ தண்ணிக்கு காசு கட்டணும். இப்போ நல்லதண்ணி குழாலாம் டவுனில் இருக்கவங்களாம் காசு கட்டி தான் தண்ணி வரும். உண்மைதான். அதுக்காக நம்மள்கிட்ட இருக்கிறது தண்ணி இருக்குது, அதை நம்ம குடிக்கணும்ல. மெயினாக நம்ம வந்து ஒரு மனிதர்கள் வந்து ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். யார் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிற கூடாதோ அவங்க மட்டும் தான் எடுத்துக்கிற கூடாது. மற்றவங்க எல்லாமே தண்ணி எடுத்துக்கலாம். நுரையீரலில் நீர் கோர்த்துருக்கிறவங்க ரொம்ப தண்ணி குடித்தா அவங்களுக்கு சேராதவங்க, அந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்க தான் தண்ணி அளவாக எடுத்துக்கணும். யார் எவ்வளோ எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இது லிமிட் இருக்குது. அந்த மிஷின்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. வாங்க, நாங்களுமே செக் பண்ணியே உங்களுக்கு தர்றோம். அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க, எங்கள்கிட்ட வந்து வெயிட் மிக்சன் இருக்குது. அந்த மிஷினில் வந்து நீர் சத்து எவ்வளோ நம்ம உடம்புல இருக்குது, நம்மளோட ஃபேக்ட் எவ்வளோ இருக்கணும், நம்மளுக்கு எவ்வளோ மசில் மாஸ் இருக்கணும், போன் மாஸ் இருக்கணுன்றதெல்லாம் எங்கள்கிட்ட செக் பண்ணுற மிஷின் நாங்கள் வச்சுருக்கோம். கம்யூனிட்டி சார்ஜில் இருக்கேன் நான், அதனால் எல்லாமே வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, நாங்கள் செக் பண்ணி தரோம். சரியா? அப்போ தண்ணி நிறையா குடிக்கிறதுக்கு காசு கிடையாது. அப்போ தண்ணியை நம்ம நல்லா வெறும் வயித்துல குடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமும் தண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிச்சிட்டு சாப்பிட உட்காரலாம். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம சாப்பிட்டோம்னா தண்ணி போய் நேராக நம்ம சாப்பிட்டோன்னே தண்ணி குடித்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு எல்லாமே என்ன செய்யும்னா லிவரில் போய் மிதக்க ஆரம்பிச்சிடும். லிவரில் போய் மிதந்து அப்போ செரிமானத்தன்மையை குறைச்சிரும். அப்போ நம்ம அவசரப்பட்டு தண்ணியும் சாப்பாடும் சாப்பிடும்போது நம்மளோட லிவர் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்காம நம்ம லிவர் பாதுகாப்பு இல்லாமல் லிவருக்கு வேலை இல்லாமல் போய்விடும். அப்போ லிவர் வந்து அடியாயிரும். அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. இதையே நம்ம செய்யணும், நம்ம ஏன் இப்படி செய்யக்கூடாது? அதை நம்ம சாப்பிட்ற முறையாக சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற முறையாக தண்ணி குடித்தோம்னா லிவருக்கு பாதுகாப்பே கிடையாது. சரிங்களா? இந்த 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு ஓகே அப்படின்னு படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை மக்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு நோய் இல்லாமல் வாழ பாருங்க.